பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் செல்வத்திற்காக தான் வழியை கேட்குறீங்க. செல்வம் பெறுவது அப்படிங்கிறது அல்லாஹுடைய அருட்கொடைகளையும் உதவியும் கொண்டு தான் நடக்கும். அந்த செல்வம் மட்டும் அல்லாஹுடைய கஜானாலிருந்து நம்மள இடத்துல வந்து அடைஞ்சிருச்சுன்னா சுபஹானல்லாஹ், அதை விட பரக்கத்தான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அல்லாஹுடைய கஜானாலிருந்து நமக்கு வர்றது மட்டும்தான் நமக்கு தேவையான எல்லா விஷயத்துக்குமே போதுமானதாக இருக்கும். அதை விட மற்ற ஏதாவது வழியில் நம்ம சம்பாதிச்சோம்னா அந்த ஒரு செல்வம் ஒரு நிரப்பமானதாக இருக்காது. அப்போ நமக்கு செல்வம் வேணும் அப்படிங்கிற மாதிரி செல்வம் ஹலாலான வழியில் வரணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் செல்வத்தை கேட்கும் போது எப்படியாவது காசு கொடுத்துரு அப்படின்னு கேட்காதீங்க. யாழ்லா ஒன் புறத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய கஜானால இருக்கக்கூடிய காசை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், வாழ்வாதாரத்தை ஏதாவது ஒரு விதத்தில் திறந்து வைப்பான். சும்மா நம்மளே எவ்வளவோ பேத்துக்கு அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணுவோன்னே தெரில, என்னால் கல்யாண செலவு கூட பண்ண முடியாதுன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் கல்யாணத்துக்கான காசை கொடுத்துருப்பான். நோவு செலவு இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துருப்பான். அந்த மாதிரி எத்தனையோ பேத்துக்கு வாழ்க்கையை மாற்றி வச்சுருக்கான். நமக்கு இன்னும் அது நடக்கலைங்கிறதுக்காக அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக நமக்கும் அது நடக்கும். நம்மளுடைய நிலைமையும் செல்வத்தில் என்ன ஆகும், மாறும். அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் போதும். பலருமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வந்தவங்களை கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மூமெண்ட்டில் அதை நடத்தி கொடுத்துருப்பான் அல்லாஹ். அந்த மாதிரி நான் கண்ணார பல 100 பேர்த்து பார்த்துருக்கேன். அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். இப்படி ஒரு மூமெண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துடாதா, இப்படி இவங்க செல்வந்தர்களாக மாறுறதுக்கான ஒரு காரணம் நமக்கு அமைஞ்சிடாதான்னு சொல்லிட்டு நாமளும் தேடிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் ஒரு நேரம் இல்லாட்டினாலும் ஒரு நேரம் நிச்சயமாக அந்த வரிசையில் நம்மளையும் கொண்டு போவான். நிறைய நேரத்தில் ஒரு பெரிய விரக்தியான சூழ்நிலையில் கூட எனக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்னா செல்வத்திற்கான வழியை எளிமையாக திறந்து வச்சுருக்கான். ஒருவருக்கு நாங்கள் கடன் கொடுத்துருந்தோம். அந்த கடன் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்கும் போது ஒரு காரணத்துக்காக கொடுத்தோம். அவங்க எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அவங்களுடைய பையனுக்கு படிக்க வைக்கிற காசு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நாங்கள் நல்ல நிலைமையில இருந்தோம், நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை கேட்கவே கிடையாது. அவங்க அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த வேலையிலேருந்து அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு பல நாட்கள் ஆயிடுச்சு. 8 வருஷம்னா பார்த்துக்கோங்க, அப்படியே நிலைமையெல்லாம் மாறும். அப்புறம் ஒரு 8 வருஷம் அந்த சமயத்தில் எங்களுக்கு ரொம்ப ஒரு தேவை இருந்துச்சு, காசு நெருக்கடி. ஆனால் நாம் எவ்வளோ பேர்த்துக்கு கொடுத்தாலும் நம்ம போய் யார்கிட்ட வாங்குறதுன்னு கூட தெரியாது. கொடுக்குற வரையும் எல்லோரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. திருப்பி நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்குறக்குன்னு உறவுகள் இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்துட்டுருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம், இவங்க திருப்பி கொடுப்பாங்கன்றலாம். அந்த அன்னைக்கு பார்த்தா தொழுதுட்டு மகரிப் நேரத்தில் பள்ளிவாசல்லேருந்து வரும்போது அவங்க பார்த்துட்டு, நீங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கல்ல, அப்போ என் பையனுக்கு ஃபீஸ் கட்டினீங்க, அந்த சமயத்தில் என்னால் அதை திருப்பி கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் அது ஒரு கடன் தானே, நாங்கள் அடுத்தது ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும்னா கூட கடனை வச்சுட்டு நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த காசை கொண்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு காசு தேவைப்பட்டிருந்துச்சு அந்த சமயத்தில். அந்த தேவையளவுக்கு அந்த காசு இல்லாட்டினாலும் நாங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த காசு என்ன இருக்குது, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு 8 வருஷம் கழிச்சு அது ஏதோ ஒரு விதத்தில் வருது. அது அந்த தேவையுடைய நேரத்துக்கு வரும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்து, எந்த பக்கமுமே வராது உதவின்னு நினைக்கிறப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான், அனுப்பி வைப்பான். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்கள் இந்த சூறாவை ஓதி பாருங்க. இதா ஜாஹா நஸ்ருல்லாஹி சூரா. இந்த நஸ்ரு சூறா ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் உதவி கொடுத்துருவான், ஏதோ ஒரு விதத்தில் வெற்றியை கொடுத்துருவான். செல்வத்துக்கு உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சிறந்த சூறா தான். எல்லா விஷயத்துலையுமே ஒரு வேலை வாய்ப்புக்குமே இது நல்லபடியாக ஓதலாம், உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன், தொழிலை தேடி போகிறேன், இன்னும் பார்த்தா திருமண விஷயத்துக்கு போகிறேன், இந்த ஒரு காரியத்தில் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கணும், எனக்கு செல்வம் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த இதா ஜாஹா நஸ்ருல்லாஹி சூறாவை தினமும் ஓதி பாருங்க. வெறும் ஒரு 3 முறை ஓதுங்க. அல்லாஹுடைய புறத்துலேருந்து உதவியும் வெற்றியும் வரும். இந்த சூறாவே பார்த்தீங்கன்னா முஃமின்களுக்கு உதவி செய்யக்கூடிய, வெற்றி அளிக்கக்கூடிய சூறாவாக இருக்குது. இதை ஓதிட்டு துவா செய்து வைங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவான். நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த செல்வத்தை கொடுப்பானாக, ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்கள் துவால என்னையும் சேர்த்திக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.